இப்போது நிரந்தர திசுவின் ஒரு வகையான கூட்டு திசுக்களை பற்றி பார்க்கலாம். கூட்டு திசு. கூட்டு திசு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒன்றிற்கு மேற்பட்ட இப்போ நம்ம எளிய திசு பார்த்தோம், ஒரே மாதிரியான செல்களால் ஆன திசு அப்படின்னு பார்த்தோம். ஒரே மாதிரியான அமைப்பை பெற்ற செல்களாக இருக்குது அந்த எளிய திசுன்னு பார்த்தோம். இந்த கூட்டு திசுன்னா ஒன்றிற்கு மேற்பட்ட உயிருள்ள அல்லது உயிரற்ற, ஒன்றிற்கு மேற்பட்ட உயிருள்ள அல்லது உயிரற்ற செல் வகைகளாக இருக்கும். அண்ட் ஒரே செயலில் ஈடுபடும் இது வந்து செல் தொகுப்புன்னு சொல்லுவோம். ஒன்றிற்கு மேற்பட்ட உயிருள்ள அல்லது உயிரற்ற ஒரே செயலில் ஈடுபடக்கூடிய செல் தொகுப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரே மாதிரியான செல்கள் இல்லை, இது ஒன்றிற்கு மேற்பட்ட செல்களின் அமைப்பாக இருக்குது. ஸோ அதை செல் தொகுப்புன்னு நம்ம சொல்லலாம். இதை தான் வந்து கூட்டு திசுன்னு சொல்லுவோம். கூட்டு திசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதில் வந்து உங்களுக்கு வாஸ்குலார் திசுக்கள் வந்து அடங்கும். வாஸ்குலார் திசுக்கள்னு நாம் சொல்லுவோம். வாஸ்குலார் திசுக்கள் ஜைலம் மற்றும் ஃப்ளோயம் எனும் இந்த வாஸ்குலார் திசு தொகுப்புகளை நாம் கூட்டு திசுவாக இப்போ பார்க்கலாம். முதல்ல நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய திசு வந்து ஜைலம் திசு வந்து 4 வகையான செல்களை அடங்கியது. 4 வகையான செல்களை பெற்று அனைத்தும் கூட்டாக 4 வகையான செல்களும் அனைத்தும் கூட்டாக ஒரே திசை சார்ந்த நீர் கடத்தும் செயலில் ஈடுபடும் இந்த திசுவிற்கு ஜைலம் அப்படின்னு பேர். ஸோ 4 வகை செல்களை பெற்று அனைத்தும் கூட்டாக ஒரே திசை சார்ந்த நீர் கடத்தும் செயலில் ஈடுபடும் திசுவிற்கு ஜைலம் அப்படின்னு பேர். ஸோ ஜைல திசுவிலையும் உயிருள்ள செல்களும் இருக்குது, உயிரற்ற செல்களும் இருக்குது. உயிருள்ள செல்களும் இருக்குது, உயிரற்ற செல்களும் அடங்கி இருக்கின்றன. இப்போ நம்ம அந்த 4 வகை செல்களை பற்றி பார்க்கலாம். ஜைலஸ் செல்கள். இப்போ 4 வகை செல்கள்னால் ட்ரக்கீடு எனக்கூடிய ஒரு வகையான செல். ட்ரக்கீடு, குழாய், பேரன்கைமா, பேரன்கைமா, கடைசியாக நார் செல்கள். ஆங்கிலத்தில் வந்து ஜைலம் ட்ரக்கீடு, ஜைலம் வெசல், ஜைலம் பேரன்கைமா, ஜைலம் ஃபைபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஸோ இதுதான் 4 வகையான செல்களாக நம்ம ஜைல கூட்டு திசுவை அமைக்கப் போகின்ற 4 வகையான செல்கள். இதில் வந்து ட்ரக்கீடு, குழாய் மற்றும் ஃபைபர் வந்து உயிரற்ற செல்களாக இருக்குது. ஜைலம் பேரன்கைமா மட்டும் உயிர் உள்ள கூட்டு செல்லாக இருக்குது. ஸோ உயிருள்ள மற்றும் உயிரற்ற செல்களால் ஆனது தான் இந்த ஜைலம் சொல்லுவோம் இல்லையா. அதில் ட்ரக்கீடு, குழாயும் நார் செல்களும் உயிரற்றதாக காணப்படுகிறது. பேரன்கைமா மற்றும் உயிருள்ள செல்களாக இருக்குது. ஸோ இது எதிலிருந்து தோன்றுகிறது? ஸோ ப்ரோகேம்பியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேம்பிய திசு, ப்ரோகேம்பியம் என்கிற ஒரு வகையான ஆக்குத்திசு. ஓகே, இதிலிருந்து தோன்றக்கூடியதுக்கு முதன்மை ஜைலம் அப்படின்னு பேர். முதன்மை ஜைலம்.
பிரைமரி சைலம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ ப்ரோகேம்பியம் என்கிற ஆக்குத்திசுவிலிருந்து உருவாவது தான் முதன்மை சைலம். இது வந்து 2 வகைப்படும். புரோட்டோசைலம் ஓகே அண்ட் மெட்டாசைலம். புரோட்டோசைலம், மெட்டாசைலம். புரோட்டோசைலம் வந்து முன் தோன்றிய சைலம் அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டோசைலம் வந்து முன் தோன்றிய சைலம் சொல்லுவோம். இது மெட்டாசைலம் வந்து பின்தோன்றிய சைலம். பின்தோன்றிய சைலம்னு காமனாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு. ஸோ இது ப்ரோகேம்பியம் தான் முதல் தோன்றும் திசுவாக இருக்குது. பிரைமரி கேம்பியம் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவதான ஒரு கேம்பிய திசு இருக்குது, வாஸ்குலார் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவோம். வாஸ்குலார் கேம்பியம். ஸோ வாஸ்குலார் கேம்பியத்திலிருந்து தான் வந்து இரண்டாம் வளர்ச்சி, தாவரத்தின் இரண்டாம் வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா. தாவரத்தில் வந்து முதன்மை வளர்ச்சி, பிரைமரி க்ரோத், செகண்டரி க்ரோத்துன்னு இருக்குது. முதன்மை வளர்ச்சி, இரண்டாம் வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஸோ இரண்டாம் சைலம், இரண்டாம் வளர்ச்சியின் தொடக்கத்தில் தோன்றுவது தான் இரண்டாம் சைலம். செகண்டரி சைலம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ சைலம்லேயே வந்து பிரைமரி சைலம், முதன்மை சைலம், செகண்டரி சைலம், இரண்டாம் சைலம் அப்படின்னு 2 வகை இருக்குது. தாவரத்தின் வளர்ச்சி பாதையில் இந்த 2 சைலமும் தோன்றும். ஸோ தாவரத்தின் முதன்மை வளர்ச்சி, பிரைமரி க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மை வளர்ச்சி காலத்தில் ப்ரோகேம்பியம் என்கிற ஆக்குத்திசுவிலிருந்து தோன்றக்கூடிய சைலம் வந்து முதன்மை சைலம். இது 2 வகை இருக்குது, புரோட்டோசைலம், மெட்டாசைலம். அதே நீங்கள் தாவரத்தின் இரண்டாம் வளர்ச்சியின் போது வாஸ்குலார் கேம்பியம் என்கிற ஆக்குத்திசுவிலிருந்து இரண்டாம் சைலம் தோன்றுகிறது, செகண்டரி சைலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ முறையே நாம் வந்து புரோட்டோசைலம், மெட்டாசைலம் இவைகளின் வேறுபாடு பற்றி நாம் பார்க்கலாம். புரோட்டோசைலம், மெட்டாசைலம். ஸோ புரோட்டோசைலம் வந்து முன் தோன்றிய சைலம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மெட்டாசைலம் வந்து பின் தோன்றிய சைலம் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து இரண்டாம் சுவர் தடிப்புகள். இந்த சைலம் முறையே இந்த ட்ரெக்கேடுகள் வந்து தடிப்புகளை கொண்டு இருக்கும், சுவர் தடிப்புகளை கொண்டு இருக்கும். இதில் வந்து இந்த தடிப்புகள் வந்து அமைப்பில் வந்து வெவ்வேறு அமைப்புகள் கொண்டதாக இருக்கும். சிலது வந்து ஏணி தடிப்புகளாக இருக்கும், சிலது வளைய தடிப்புகளாக இருக்கும், சிலது சுருள் தடிப்புகளாக இருக்கும். ஸோ இந்த புரோட்டோசைலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் சுவர் தடிப்புகள் வந்து பொதுவாக வளைய தடிப்புகளாக இருக்கும், இல்லைன்னா சுருள் தடிப்புகளாக இருக்கும். இது தான் வந்து புரோட்டோசைலத்தில் பார்க்கக்கூடிய தடிப்புகளின் அமைப்பு. மெட்டாசைலத்தில் வந்து இந்த தடிப்புகள் வந்து பொதுவே வந்து வலைப்பின்னல் தடிப்புகளாக இருக்கும், வலைப்பின்னல் தடிப்புகளாக இருக்கும், இல்லைன்னா ஏணி தடிப்புகளாக இருக்கும், இல்லைன்னா குழிவு தடிப்புகளாக இருக்கும், குழிவு அமைப்பை பெற்றிருக்கும். ஸோ இது முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸாக நம்ம பார்க்கலாம் புரோட்டோசைலத்துக்கும் மெட்டாசைலத்துக்கும். இரண்டாவது வேறுபாடு என்னன்னு பார்த்தோம்னா குறுகிய விட்டமுடையது. இந்த புரோட்டோசைலம் வந்து குறுகிய விட்டமுடையது. இது மெட்டாசைலம் வந்து அகன்ற விட்டமுடையது. மெட்டாசைலம் வந்து முதிர்ந்த சைலம், அகன்ற விட்டமுடையதாக இருக்குது. இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா டைலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, இதை பற்றி நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். டைலோஸ் எனக்கூடிய உள்நீட்சி இருக்கும். சைலத்தில் வந்து உட்சுவர் நீட்சி இருக்கும். உட்சுவரிலிருந்து சைல உட்சுவரிலிருந்து அந்த உள்நோக்கிய நீட்சி இருக்கும். அதுக்கு வந்து டைலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புரோட்டோசைலத்தில் இந்த உள்நூட்சி இருக்காது. ஸோ நீட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் சைலத்தினுடைய அமைப்பு, குறுக்குவெட்டு அமைப்பு. அப்படின்னா அந்த உட்சுவரில் வந்து
டைலோஸ் எனக்கூடிய ஒரு வகை தடிப்பு உள்நீட்சி இருக்கும். ஸோ உட்சுவரில் உட்புறமாக நீட்சி வந்து காணப்படும். செல் சுவரின் உள்நீட்சி காணப்படும். இதை வந்து டைலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்டாசைலத்தில் டைலோஸ் எனக்கூடிய இந்த உள்நீட்சி வந்து தெரிகிறது. ஸோ இதுதான் வந்து முக்கியமாக 3 டிஃப்ரென்சஸ் புரோட்டோசைலத்துக்கும் மெட்டாசைலத்துக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு சில டிஃப்ரென்சஸ், முக்கியமான டிஃப்ரென்சஸ் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து சைலத்தினுடைய இன்ட்ரொடக்ஷன் பற்றி நம்ம பார்த்தாச்சு. இனி ஒவ்வொரு செல்லின் அமைப்பை நம்ம பார்ப்போம். சைலம் வந்து 4 வகை செல்களால் ஆனதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து அதனுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ முதல் பார்க்கக்கூடிய செல் வந்து சைல ட்ரக்கீடுகள். சைல ட்ரக்கீடுகள். ஸோ இதனுடைய அமைப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது போன்ற நீளமான தனிச்செல்கள். ஸோ இங்கே நீங்கள் நம்ம டயக்ராமில் பார்க்குற மாதிரி நீண்ட செல்களாக இருக்குது. ஆனால் தனி செல்கள், ஒரு தனி செல்லு நாம் இங்கே பார்க்கலாம். நீண்ட தனி செல்கள். இரு முனையுடையவை. அடுத்த பண்பு நம்ம பார்த்தோம்னா இரு முனை உடைய செல்களாக இருக்குது. குழிவுகள் இருக்கும். பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். குழிவுகள் வந்து காணப்படும். ஆங்காங்கே குழிவுகள் காணப்படும். இந்த குழிவுகளை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து வரம்புற்ற குழிவுகளாக இருக்கும். பார்டர்டு பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். வரம்புற்ற குழிவுகள், பார்டர்டு பிட்ஸு. ஒரு வரம்பு இருக்குது, ஒரு எல்லை இருக்குது இல்லையா? ஒரு எல்லை இருக்குது. குழிவுகள் ரேண்டமாக இல்லாமல் ஒரு வரம்புக்குள் தோன்றுகிற குழிவுகளாக இருக்குது. பார்டர்டு பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வரம்புற்ற குழிவுகள் கொண்டவை. உயரப்போக்கில் செல்கள் வந்து எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, உயரப்போக்கில் நீள்வாக்கில் ஒன்றின் மேல் ஒன்றாக மேற்படிந்து அப்படின்னு சொல்லலாம். மேற்படிந்து, ஒன்றின் மேல் ஒன்றாக, ஒன்று மேற்படிந்த அமைப்பில் காணப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து ட்ரக்கீடின் அமைப்பு. ட்ரக்கீடு எப்படி இருக்குது அப்படின்னா, நீள்போக்கில் ஒன்றின் மேல் ஒன்றாக அமைந்து நீளமான தனிச்செல்கள் காணப்படுகிறது. இப்போ நுனித்திறவுகள் இல்லை. நுனித்திறவுகள்னால் நுனிப்பகுதி, நம்ம கூர் முனை இருக்கு இல்லையா, அதில் வந்து திறவுகள், ஓப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திறவுகள் வந்து கிடையாது. நுனித்திறவுகள் அற்றவை. செல் எண்டில் வந்து செல்லினுடைய முனை நுனி பகுதியில் வந்து திறவுகள் இருக்காது, துளைகள் இருக்காது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2ஆம் சுவர் தடிப்புகள்னு சொல்லுவோம். தாவர செல்கள் பார்த்திங்கன்னா, செல் சுவர்களிலே பார்த்திங்கன்னா 3 அடுக்கு இருக்குது. வெளி அடுக்கு, நடு அடுக்கு, உள் அடுக்கு. இந்த உள் அடுக்கில் தான் வந்து உட்சுவர் அப்படின்னு சொல்லுவோம். வெளிச்சுவர் மற்றும் உட்சுவர்னு சொல்லுவோம். ஸோ தடிப்புகள் எப்போவுமே உட்சுவரில் தான் வந்து பொதுவாக நம்ம சைல தடிப்புகள், ஸ்க்ளிரன் கைமா தடிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த செல் சுவர் பொருட்களால் வந்து தடிப்புகள் உருவாகும். இது வந்து எப்போவுமே உட்சுவரில் தான் உருவாகும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து 2ஆம் சுவர் தடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2ஆம் செகண்டரி செல் வால் திக்கனிங் அப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் சுவர்
தடிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைலத்தில் வந்து இந்த சுவர் தடிப்புகள் வந்து சும்மா தடிப்பாக இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமைப்பை பெற்றிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த சுவர் தடுப்பு வந்து சில சமயம் வந்து ஏணி வகை தடிப்பாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஸ்கெலரிஃபார்ம் திக்கனிங் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஏணி பார்ப்பதற்கு ஏணி போன்ற அமைப்பு இருக்கும். இது இப்போ ஸ்கெலரிஃபார்ம் திக்கனிங் இருக்கும். சில ட்ரக்கீடில் பார்த்திங்கன்னாக்கா சுருள், இந்த உட்தடிப்புகள் வந்து சுருள் அமைவாக இருக்கும். ஓகே, சுருள் தடிப்பாக இருக்கும். சில ட்ரக்கீடுகளை பார்த்தோம்னா வளைய தடிப்பாக இருக்கும். இந்த உள் தடிப்புகள் நம்ம சுவரின் உள் தடிப்புகளை பார்த்தோம்னா வளைய தடிப்புகளாக இருக்கும். சில ட்ரக்கீடுகளை பார்த்திங்கன்னா பிட்டடாக இருக்கும். பிட்டட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். குழிவுகள் நிறைந்திருக்கும் பிட்டட். ஸோ ஏணி தடிப்பு, இது வந்து ஏணி தடிப்புன்னு சொல்லுவோம். இது வந்து சுருள் தடிப்புன்னு சொல்லுவோம். இது வந்து வளைய தடிப்புன்னு சொல்லுவோம். இது வந்து குழிவு தடிப்புன்னு சொல்லுவோம். பிட்டட், ஆங்கிலத்தில் பிட்டட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த உட்குழல்னு சொல்லக்கூடிய தடிப்புகள் இல்லாத பாகங்களை வந்து லுமென் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். தடிப்புகள் இல்லாத பாகங்கள் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து லுமென் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் லுமென். தடிப்புகள் எங்கெல்லாம் இல்லையோ அது வந்து வெற்றிடமாக இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு இன்னொரு பேர் என்ன தமிழ் அப்படின்னு பார்த்தா உட்குழல் அப்படின்னு இருக்குது. ஆங்கிலத்தில் வந்து லுமென் அப்படின்னு சொல்லுவோம். வெற்று பகுதி, உட்குழல் பகுதி தான் லுமென் அப்படின்னு சொல்லுவோம். இதன் மூலமாக தான் நீர் வந்து வேரிலிருந்து தண்டு நுனி வரைக்கும் போவதற்கான பாதை வந்து உருவாகுது. ஸோ இந்த மாதிரியான ட்ரக்கீடுகளின் உட்குழல் வந்து மிக குறுகியதாக இருக்கும். ட்ரக்கீடுகளின் உட்குழல் வந்து மிகவும் குறுகியதாக காணப்படுகிறது. பிகாஸ் அந்த தடிப்புகள் இருக்கிறதுனால அந்த உட்குழல் வந்து மிகவும் குறுகியதாக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரக்கீடுகள் வந்து அனைத்து தாவர ராஜ்யத்திலும் காணப்படும். தட் இஸ் ஃப்ரம் ஜிம்னோஸ்பர்ம்ஸ்லேயும் இருக்கும். டெரிடோஃபைட்டின் அட்வான்ஸ்டு டெரிடோஃபைட்னு சொல்லக்கூடிய அந்த பிரையாப்சிடா இது ராஜ்யத்தில் பிரையாப்சிடா கிளாஸுகளில் காணப்படும் தாவரங்களிலும் நம்ம வந்து ட்ரக்கீடுகள் உருவாக தொடங்கியிருக்கும். அடுத்த தாவர கிங்டமான ஜிம்னோஸ்பர்மில் நம்ம எல்லா ஜிம்னோஸ்பர்ம்ஸ்லேயும் சைக்கஸ், ஸ்பைனஸ், நீட்டம்லாம் படிச்சிருப்போம். அதில் உங்களுக்கு ட்ரக்கீடுகள் இருக்கும். எல்லா வகையான பூக்கும் தாவரங்களிலும் மற்றும் பூவா தாவரங்களிலும் நம்ம இந்த ட்ரக்கீடுகள் வந்து இருக்கும். அனைத்து தாவரங்களிலும் இந்த ட்ரக்கீடுகள் வந்து காணப்படும். அனைத்து தாவரங்களிலும் இந்த ட்ரக்கீடு செல்கள் காணப்படும். அண்ட் பூவா தாவரங்களில் ட்ரக்கீடுகள் தான் முக்கியமாக வந்து நீரை கடத்தும் செயலை செய்கின்றன. இந்த பூவா தாவரங்களான ஜிம்னோஸ்பர்ம்ஸ் மற்றும் ஹையர் பிரையோஃபைட்ஸ் இதை வந்து பிரதான திசுவாக இருக்குது. ட்ரக்கீடு தான் வந்து பூவா தாவரங்களின் நீர் கடத்தும் பிரதான திசுவாக இருக்குது. ஓகே, மெயின் டிஷ்யூ ஃபார் வாட்டர் கண்டக்ஷன் இன் cryptogams, non-angiospermic plants. அண்டு குறுக்கு வெட்டில் நம்ம இந்த ஜைல திசுக்களை ட்ரக்கீடுகளை பார்த்தோம் அப்படின்னா பல கோண வடிவமாக இருக்கும். குறுக்கு வெட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல கோண வடிவமாக இருக்கும் இந்த ஜைல ட்ரக்கீடு. ஸோ இது இன்னொரு பண்பு என்னன்னா, இது உயிரற்ற செல்கள் ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம், உயிரற்ற செல்களாக இருக்கும். இந்த இரண்டாம் குறுக்கு சுவர் நாம் இங்கே பார்த்தோம் இல்லையா, இரண்டாம் குறுக்கு சுவரின் அந்த தடிப்புகள் வந்து மோஸ்ட்லி லிக்னின் அப்படிங்கிற மூலப்பொருளால் ஆன இரண்டாம் தடிப்புகள். செல் சுவர்
லிக்னின் எனப்படுவது ஒரு செல் சுவர் மூலப்பொருள். முதன்மை செல் சுவரில் நமக்கு பெரும்பாலும் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் இருக்கும். தாவரத்தின் இரண்டாம் வளர்ச்சியின் போது இந்த இரண்டாம் தடிப்புகள் உருவாகும். உட்சுவரில் தடிப்புகள் இருக்கும். அது பெரும்பாலும் லிக்னின் மூலப்பொருளால் ஆனவையாக இருக்கும். அண்ட் இதுதான் வந்து ட்ரக்கீடுகள் தான் வந்து நாம் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம். புரோட்டோசைலம், முன் தோன்றிய சைலம், அண்ட் மெட்டாசைலம், பின் தோன்றிய சைலம் என பிரிக்கப்படுகிறது. புரோட்டோசைலம் மற்றும் மெட்டாசைலம் என்று ரெண்டு பிரிவாக நம்ம இந்த சைல ட்ரக்கீடுகள் வந்து பிரிஞ்சிருக்கு. தாவரத்தின் பிரைமரி growth முதல் நிலை வளர்ச்சியின் போது புரோட்டோசைலமாக இருக்குது. இரண்டாம் நிலை வளர்ச்சியின் போது அது முதிர்ந்து மெட்டாசைலமாக அமைய பெற்றிருக்கு. இதனுடைய செயல் பார்த்திங்கன்னா நீரை கடத்துவது முக்கியமான செயல். நீர் கடத்தும் செயல் தான் வந்து முக்கியமான பிரதான செயல். இதை தவிர்த்து தாவரத்திற்கு வலிமையையும் கொடுக்குது. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக இருக்குது. நீர் கடத்தும் செயலுடன் சேர்ந்து தாவரத்திற்கு வலிமையையும் கொடுக்கக்கூடிய ஒரு திசுவாக இருக்குது. ஸோ இது வந்து முதிர்வடைந்த ட்ரக்கீடுகளில் பார்த்திங்கன்னா உட்குழல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உட்குழல் வந்து மிகவும் குறுகியதாக இருக்கும். ஸோ இது முதிர்வடைந்த ட்ரக்கீடுகளில் பார்த்திங்கன்னா உட்குழல் வந்து மிகவும் குறுகி நாறுகளாக மாறுகிறது. இதுதான் வந்து ஃபைபர்னு சொல்லுவோம். இந்த தேங்காய் நாறுகளில் பார்த்திங்கன்னா அந்த நாறுகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த ட்ரக்கீடுகள் வந்து ட்ரக்கீடுகளின் உட்குழல் வந்து மிகவும் குறுகி நாறுகள் என மாறிவிடுகிறது. இது செல்லின் பக்க சுவர்களில் இந்த ட்ரக்கீடுகள் நீங்கள் பார்த்திங்கன்னா நாம் ஏற்கனவே வரைஞ்ச மாதிரி இரு முனைகளுடன் இருக்கு இல்லையா, இதனுடைய செல்கள் பக்க சுவர்களில் பார்த்திங்கன்னா குழிகள் இருக்கும். ஸோ ஒன்று இணைந்து காணப்படும், ஒன்றின் மேல் ஒன்று காணப்படும். ஸோ இது லேட்ரல் பக்க சுவர்களின் வழியே நீரானது பக்கவாட்டிலும் கடத்தப்படுகிறது. பக்கவாட்டு நீர் கடத்தல் இது மிக மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. ட்ரக்கீடு இருப்பதால் தான் தாவர தண்டுகள் பக்கவாட்டில் நீர் கடத்தும் அந்த செயல் வந்து சீராக நடைபெறுகிறது. ஏனென்றால் இந்த செல்லின் பக்க சுவர்களிலும் குழிவுகள் இருக்கும். ஸோ செல்லின் தண்டு, அந்த தாவர பாகத்தின் அந்த தண்டு பாகம் வந்து விட்டம் விரிவடைய இந்த பக்கவாட்டு நீர் கடத்தும் செயல் வந்து ட்ரக்கீடால் மட்டுமே சாத்தியமாகிறது. ஏனென்றால் ட்ரக்கீடுகளில் பக்க சுவர்களில் குழிகள் காணப்படுகின்றன. ஸோ ட்ரக்கீடுகளின் சராசரி நீளம், ஒரு தனி செல் ட்ரக்கீடு செல்லின் சராசரி நீளமானது 1 மில்லிமீட்டர் ஆகும். 1 மில்லிமீட்டர் ஆகும். ஸோ இதுதான் வந்து ட்ரக்கீடுகளை பற்றி சில தகவல்கள், சில பண்புகள், சில வகைகள் நாம் பார்த்துட்டோம்.